ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி என்றைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாத ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மகம், பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்றைக்கி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். உங்களுடைய பாதகாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுகிறாரே அப்படின்னு ஒரு பயம் இருக்கா? கவலைப்படாதீங்க. பிஸ்னஸ் லாபம் நிறையா இருக்குது. பிஸ்னஸில் வருமானம் ஜாஸ்தி இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி அவர்களின் கை ஓங்குவதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் தந்தை வழி உறவுகளின் உதவிகள் மூலமாக திருமண விஷயத்தில் முன்னேற்றத்தை காண்பார்கள். காதல் விஷயத்தில் முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் உச்சமடையாத அது ஒரு நெகட்டிவ். ஆனால் அவர் சனியோடு சேர்றார். ஒரு பாதகாதிபதி இன்னொரு பாதகாதிபதியோடு சேர்றது உங்களுக்கு நல்லது. 2 கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள் 9ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் பெருசாக இருக்காது. ஆனால் அதே சமயம் நிரந்தர வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன் அப்படின்னா 2 கெட்டவன் சேர்ந்து உங்களுக்கு நல்லதான் பண்ணுவான். 2 கெட்டவன் சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்குறான். ஸோ உங்களுடைய வெற்றியை கெடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ளே சேர்ந்து உங்களுக்கு வெற்றியை கெடுப்பானான்னு கேட்டால் கெடுக்க மாட்டான், நல்லது தான் பண்ணுவான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இளைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசிய பேச்சுக்களுடன் அவங்களோட அனாவசியமாக சண்டை சச்சரவு, அவங்கள போய் நோண்டுறது, அவங்கக்கிட்ட வம்பு இழுக்கிறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. பங்காளிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. என்னடா அது எல்லாமே நல்லதாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நல்லதுன்னு நான் சொல்கிறது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதாவது இப்போ இந்த ஒபேஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது உடம்பு நல்ல பெருத்து போயிருக்கிறது. அதை நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா பெருசாக வியாதி வராது. ஆனால் ஒபேஸாக ஜாஸ்தி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகுன்னா உடம்பு வியாதியை கொடுத்து சங்கடப்படுத்தும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சனியோடு சேருகின்ற பொழுது தந்தையுடன் மன வேறுபாடு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில்
செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சம்பந்தமாக அப்போ அந்த சமயத்தில் 14க்கு அப்புறம் தந்தைக்கு எதிராக நீங்கள் வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தோல்விகளை கொடுக்கும். ஆனால் தந்தையோடு சேர்ந்து வேறு யார் பேர்லையாவது பங்காளி பேரில் நீங்கள் வழக்கு தொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனால் தந்தையுடன் தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் நீங்கள் யார் கூட பேசினாலும் சரி, அண்ணங்கிட்ட பேசினாலும், தம்பிக்கிட்ட பேசினாலும், தங்கச்சிக்கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் பேசுறது குதர்க்கமாக தான் இருக்குது. அதனால் அவங்க உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுமே அன்றி பெருசாக லாபத்தை தராது. அதனால் அவசரப்பட்டு திருமண விஷயத்தில் நீங்கள் முன்னெடுத்து போகாதீங்க. நிலம், வீடு, மனை, வண்டி, வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 16லேருந்து மார்ச் 18. அதனால் அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா அந்த நாட்களில் 4 கிரக சேர்க்கையோடு, அதாவது 3 கிரக சேர்க்கை, செவ்வாய், சந்திரன், புதன், ராகு, அந்த 3 கிரகங்களோட சந்திரன் சேரப்போகிறார். அதாவது புதன், செவ்வாய், ராகு இதோட சந்திரன் சேரும் பொழுது தேவையற்ற பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கறவை நின்ற மாடுகள், இப்போ நிறைய பேர் வந்து பசு போஷணை பண்ணிகிட்ருக்காங்க பசுவை காப்பாற்றுறதுக்கு. அந்த மாதிரி கறவை நின்ற மாடுகளுக்கு அதனுடைய மாசாந்திர செலவை நீங்கள் ஏற்றுக்கணும். நிறையா கோஷாலை இருக்குது. கோஷா எந்த நாட்டில் கோவும் பிராமணனும் போஷிக்கப்படுகிறார்களோ அந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கட்டும்னு வேத வாக்கியம். கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தாட் சுகினோ பவந்து. தன்னை பாதுகாக்க தெரியாத பசுமாட்டையும் பிராமணனையும் பாதுகாப்பது உங்களுடைய கடமையாக வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நாம் இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வந்து நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72ன்னு ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.